T20 வேர்ல்டு கப் 2026 இந்தியாவில் நடந்துச்சுன்னா நாங்கள் விளாடவே மாட்டோம் அப்படின்னு சொன்னது பாகிஸ்தான் கிடையாது, பங்களாதேஷ். இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது பாபம் பாய்ஸ் ஹாய் ஃப்ரம் பாலா. T20 வேர்ல்டு கப் 2026 ஒரு ஓரமாக வச்சிருங்க. முதல்ல ஐபிஎல்ல கேகேஆர் டீம் வாங்கின பல கோடி ரூபா பணத்தை போட்டு வாங்கின முஸ்தபிசுர் ரஹ்மானை ரிலீஸ் பண்ணிச்சு. அது உங்க ஞாபகம் இருக்குதா? அங்கதான் கனெக்ஷன் வருது. என்னென்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்ல தொடர்ந்து இந்தியர்கள் சிலரை அடிச்சு துன்புறுத்துறது அப்படின்றது நடந்துகிட்டே இருக்குது. அதுவும் இது ஒரு மத போராக, அதாவது அங்க இருக்கக்கூடிய பங்களாதேஷில் இருக்கிற முஸ்லிம்ஸ்க்கு மோஸ்ட்லிமான நமக்கு தெரியும் இல்லையா, அங்க நேட்டிவ்ஸ் அவங்கெல்லாம் சேர்ந்து அங்க இருக்கிற ஹிந்து மைனாரிட்டிஸ் தான் முக்கியமா அடிச்சுக்கிறாங்க. அது இந்தியன்ஸ் அடிச்சாங்கன்றது இங்க பிரச்சனை கிடையாது, இந்துக்களை அடித்தார்கள் அப்படிங்கிறது தான் அங்க பிரச்சனை. ரைட்டா? இது ஒரு பொலிட்டிக்கல் விஷயம், அதை ஓரமா தூக்கி நம்ம அங்கிட்டு வச்சிருக்கோம். அப்போ இந்த இந்து மைனாரிட்டிஸ் அவங்க அடிச்சாங்கன்றது செய்திகளா எல்லா இடங்கள்லையும் வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஷாருக் கானையும் கேகேஆரையும் டேக் பண்ணி ஆன்லைன்ல பல பேர் உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா, உங்க டீம்ல முஸ்தபிசுர் ரஹ்மான் வச்சிருக்கீங்களே, உடனே சிஎஸ்கே இங்க இருந்து மனசுக்குள்ள நினைச்சிருப்பாங்க, அப்பாடா நல்ல வேலை நம்ம இந்த தடவை பைபேக் பண்ணல அப்படின்னு. ஏன்னா சச்சா இந்த பக்கம் திரும்பி இருந்திருக்கும். சிஎஸ்கே ஏற்கனவே சந்திச்சிருக்குது. ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் முத்தையா முரளிதரன் வச்சிருந்தப்பே அந்த கேள்விகள் வந்துருக்குது. மதிஷா பத்திரானா வச்சிருந்தப்பே அந்த பிரச்சனைகள் வந்துருக்குது. அதெல்லாம் ஒரு பக்கம். அப்போ இதை என்ன பண்றாங்க இந்த சிச்சுவேஷன்ல அப்படின்னா பங்களாதேஷ் ஒரு முடிவு எடுக்குது. நீ என்னடா எங்க பிளேயரை உங்களோட ஐபிஎல் இருந்து தூக்குறது, உன் நாட்டுக்கு நான் T20 வேர்ல்டு கப்பை விளையாடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுக்கிறாங்க. பிப்ரவரி மாசம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த T20 வேர்ல்டு கப் 2026 பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ் நான் அங்க வரவே மாட்டேன் அப்படிங்கிற அந்த முடிவை சொன்னதுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னா, அதோட சேர்த்து அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் அட்வைசரி கமிட்டி ஹெட் சொல்றாரு, அப்படி ஒன்றும் எங்களுடைய சுய மரியாதையை இழந்து எங்க மானத்தை இழந்து நாங்க போய் அங்க விளையாடணும்னு அவசியம் கிடையாது. இது ஒரு கிரிக்கெட்டை கிரேசியா பார்க்கக்கூடிய ஒரு நாடு தான், ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடியவங்க தான். ஆனா அதுக்காக எங்க நாட்டை நாங்க தூக்கி இவங்க முன்னாடி தலை குனிஞ்சு போய், ஐயா நீங்க என்ன வேணா பண்ணுவீங்க, எங்க ஐபிஎல் பிளேயரை நாட்டுக்கு நடுவில் பிரச்சனை 1000 இருக்கும், அதுக்காக எங்க பிளேயரை நீங்க உங்க இதெல்லாம் தூக்கிடுவீங்களா, நீங்க சொல்லாம கொள்ளாம ஒரு பேச்சுவார்த்தையா நடத்தி என்ன ஏதியா பண்ணக்கூடாதா நீங்க அப்படின்னு சொல்லி பங்களாதேஷ் கோவப்படுது. இப்போ பங்களாதேஷ் இந்த மாதிரி கோவப்பட்டு இதனால நாங்க உங்க நாட்டுக்கு விளாட மாட்டேன்னு சொன்னா நட்டம் யாருக்கு? பங்களாதேஷ்க்கு தான். அப்படியா, சரி போ, எனக்கு இந்தியா தான் முக்கியம் அப்படின்னு ஐசிசி இந்த பக்கம் வந்துடும். இது ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைகள்லயே பல முறை ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி T20 வேர்ல்டு கப்லயும் இந்த முடிவு எடுத்துருச்சு. நீங்க வந்தாலும் பரவாயில்ல நடத்துவோம்னா இந்தியாவை வச்சு, இந்தியா ஏ வர்சஸ் இந்தியா பின்னு கூட ஒரு மேட்ச் நடத்துவோம், அதெல்லாம் என்ன அப்படின்ற ரேஞ்சுக்கு யோசிச்சா வச்சிருந்துருப்பாங்க. அப்போ பங்களாதேஷ் இந்த மாதிரி ஒரு முடிவை இந்த இடத்துல எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, பாகிஸ்தான் அங்க நிறுத்தி பாக்குறாங்க. அண்ணே இந்தியாவில் ஏதோ மேட்ச் நடக்காதாம்ல, பங்களாதேஷ் அவங்க நாட்டை போய் விளாட மாட்டாங்களாம்ல, அப்ப பங்களாதேஷ் மேட்ச் பூராத்தையும் எங்க ஊர்ல வைங்கண்ணே, நாங்க ஹோஸ்ட் பண்றோம் அப்படின்னு. டேய் மூட்டு போய் ஓரமா உட்காடுறேன், இவன் வேற ஒருத்தன் எப்ப பாரு ஜோக் பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு ஐசிசி என்ன சொல்லிச்சுன்னா, இருப்பா இரு, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்ன உடனே, என்ன பிரச்சனையா, உன் மண்டைக்குள்ளதான் பிரச்சனைனா, உனக்கு லெட்டர் போட்டேனே, லெட்டருக்கு நீ ரிப்ளை பண்ணவே இல்லை ஏன் அப்படின்னு சொல்லி பங்களாதேஷ் கேட்குது. அப்போ பங்களாதேஷ் எழுதி போட்ட 2 லெட்டருக்கு ஐசிசி கிட்ட இன்னும் பதில் வராம அப்படியே காத்துட்டு இருக்காங்க. அவங்க இந்த மிஸ்டர் பீன்ல ஒரு ஜோக் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார்ல, மீம் டெம்ப்ளேட் மாதிரி, அது மாதிரி இவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த கேப்ல தான் பிசிபி பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டு என்ன சொல்லுதுன்னா, அவங்களுக்கு ஒரு மெயில் வந்துச்சாமா. அது ஐசிசியோடைய செக்யூரிட்டி டெஸ்க்ல ஒரு மெயில் வந்துச்சாமா. அந்த செக்யூரிட்டி டீம் என்ன சொன்னாங்களாம், இந்த மாதிரி ஒருவேளை உங்களுடைய நாடு அங்க போச்சுன்னா, இந்தியாவுக்கு போய் விளையாடிச்சு அப்படின்னா, அதுல எப்பப்பெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை அதிகமாக, உங்க செக்யூரிட்டி டெஸ்ட் அதிக பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னா, 1 முஸ்தபிசுர் ரஹ்மான் உங்க ஸ்குவாட்ல இருந்தா, 2 உங்களுடைய ஃபேன்ஸ் பங்களாதேஷ் ஜெர்சியை போட்டுக்கிட்டு இந்தியாவில் எங்கேயாவது வெளியே சுத்துனாங்க மேட்சை பார்க்க போனவங்க அப்படின்னா 2, 3வது உங்களுடைய டீம் இங்கிருந்து அங்க பிளேயர்ஸுங்கெல்லாம் கொஞ்சம் போகும்போது வரும்போது அந்த நேரத்தில் எலெக்ஷன் வேற கிட்ட நெருங்குறனால பிரச்சனைகள் கொஞ்சம் நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதை முக்கியமாக கொண்ட பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டு என்ன பண்ணுதுன்னா, அங்கதான் ஐசிசி கிட்ட சொல்லுது, ஐயா எங்க செக்யூரிட்டிக்கு பிரச்சனை இருக்குது, உங்க ஐசிசி செக்யூரிட்டி டீமே சொல்லுது, அதனால நாங்க போக மாட்டோம், எங்களுக்கு ஹோஸ்டிங்க மாத்துங்க, எங்களுக்கு அங்க வேண்டாம், ஸ்ரீலங்கா எங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஸ்ரீலங்கால வைங்க, நாங்க எங்க மேட்சஸ் எல்லாம் விளையாடிக்கிறோம், இல்லையா ரைட் விடுங்க, நீங்க இவங்கள்ட்ட கொடுங்க பாகிஸ்தான்ல வைங்க அப்படின்ற. பாகிஸ்தான் சொன்னா தெரியல, பாகிஸ்தான் அவங்களாவே செகண்ட் ஆப்ஷனா வந்துட்டாங்க. ஸோ இப்போ இது மாதிரிலாம் ஒரு குழப்பங்கள் அங்க நடந்துகிட்டு இருக்குது. இந்தியாவில் வச்சா நாங்க அப்படி எங்க சுயமரியாதையை இழந்து நாங்க இந்தியாவில் T20 வேர்ல்டு கப் குரூப் ஸ்டேஜ் மேட்ச்லாம் விளையாட முடியாது அப்படிங்கிற மாதிரி இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் தற்போதைய நிலவரம். ஸோ 2026 T20 வேர்ல்டு கப் அப்படிங்கிறது
வழக்கம் போல இன்னொரு ஒரு வேர்ல்டு கப், ஜஸ்ட் அனதர் வேர்ல்டு கப் வித் ப்ராப்ளம்ஸ் பிட்வீன் த சப்கான்டினென்ட்ஸ், ஏஷியன் சப்கான்டினென்ட்ஸ். ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2025 சாம்பியன்ஸ் டிராஃபியா இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி எப்பவுமே வந்து இந்த பிரச்சனைங்கிறது வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தான் மெயினா வந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த எடிசன் இப்படியே ஒருத்தரும் பிரச்சனையா போகுது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தடவை இந்தியா ஸ்ரீலங்கா 2 பேரும் ஹோஸ்ட். அப்ப பாகிஸ்தானுக்கு பிரச்சனை இருக்கிற மேட்ச்கள் எல்லாம் ஸ்ரீலங்கால வச்சுக்கலாம். ஹோஸ்ட் 2 கண்ட்ரி இருக்காங்க. 2011 வேர்ல்டு கப் மாதிரி. ஹோஸ்டிங் நேஷனே வந்துட்டு இந்தியா மட்டும்தான் இருந்தா. அப்படித்தானே உனக்கு பிரச்சனை? போடு தூக்கி 2 நாட்டை போவோம். இப்ப என்ன பண்ணுவ? அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க. பட் அதையும் தாண்டி இப்ப இந்தியாவுக்கு வரதுக்கு பங்களாதேஷும் பிரச்சனை பண்ணுதுங்கும் போது, அப்ப அந்த மேட்ச் எங்க போகும்? ஸ்ரீலங்காவுக்கு தான் ஆப்வியஸா போகணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் வரப்போகுது. ஐசிசியை வந்து நாங்க ஒண்ணும் அப்படி உங்ககிட்ட விளையாடணும்னு அவசியம் கிடையாது. எங்க நாட்டு ஆளுங்கள நீங்க எங்க கொண்டிருக்கீங்க. உங்க கூட கிரிக்கெட் விளையாடுறதுக்கு எங்களுக்கு என்ன லூஸ் ஆனாங்க அப்படின்னு நாளைக்கு பிசிசிஐ சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல. ஸோ அதனால வந்து இது எப்படிலாம் டெவலப் ஆகி அடுத்து எங்கெங்கெல்லாம் போக போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இன்னும் சூப்பராக நான் உங்களுக்கு பார்க்குறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள். ஓகே பாய்.